ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வரோம், அதை செஞ்சு பயன்பட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பட் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல் நடுக்கம்லாம் இல்லாமல் விரல் நல்ல ஒரு ஸ்டெப்னா வைக்கக்கூடியது, விரல்களுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல பொருளை எழுதுறதுக்கு, நல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விரல்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு பலனை, ஒரு சக்தி, நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஷிவரிங்லாம் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாலும் திடீர்னு ஷிவரிங்லாம் இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா ஷிவரிங் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய அந்த விரல் நெடுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த தடுமாற்றங்கள், அந்த நடுக்கங்கள்லாம் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நிறுத்தி நல்லபடியாக ஒரு வலுவை விரல்களுக்கு கொடுத்து நல்லபடியாக விரலை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதும் போல இடது கையில் உங்களுடைய இனிஷியல், உங்கள் பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 சாதாரண மூச்சு மெதுவாக விட்டுக்கலாம். விட்டுட்டு அடுத்தது நம்ம எப்போதும் போல நம்ம பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிகள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிராக்டிஸை தொடங்குறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வயசுல விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த பலிங்கெல்லாம் வச்சு இப்படி அடிப்பாங்க, ரைட்டா? அது நம்ம தெரியாம எப்படி விளையாடுறோமோ, என்ன பலன்னே தெரியாம பல வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா, இந்த நரம்புகள் வந்து ஸ்டெபன் ஆகும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி இந்த நடுவிரல் வலது கை நடுவிரலை இடது கை நடுவிரலை இப்படி வச்சு அமுக்கி வச்சுக்கணும். அமுக்கி என்ன பண்ணா, இந்த பொருளை அப்படியே வலது தொடையில வச்சுக்கணும். ஸோ இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். அதே மாதிரி இடது இதுல வச்சு இடது கை நடுவிரலால அப்படி அடிக்கிறாங்க. அப்படி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படியே இடது தொடையில ஒரு 5 நிமிஷம். ஸோ இந்த 2 சைடும் நம்ம 5 நிமிஷம் சன்ன ரக மூச்சு மெதுவாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு காலையில, ஸோ இது 5-10 நிமிஷம் ஆயிடும் இல்லையா? காலம்பர ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம். இது மாதிரி நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரல்களுக்கு ஃபுல்லா அந்த நடுக்கத்தெல்லாம் குறைஞ்சு விரல்கள் நல்லா வலுப்பெற்று ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இது ரெகுலரா பண்ணுங்க. அந்த விரல் நடுக்கம், இந்த ஷிவரிங், அந்த படபடப்பு, அந்த பரபரப்புலாம் இல்லாம விரல்கள் நல்லா எழுதுறதுக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு உறுதித்தன்மையை விரல்களுக்கு கொடுக்கும். அதனால தொடர்ச்சியா பண்ணுங்க. விரல்களையும் உங்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.